வணக்கம். முதல்ல நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோவை பாருங்க. तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं. இது பீகார்ல பேசியிருக்கிறார் மோடி. அதாவது தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். இதன் மூலமாக மோடி ஒரு கலவரத்தை உருவாக்க நினைக்கிறார். வேற ஏதாவது நாடுன்னு வச்சிங்களேன், இதுக்கு முன்னாடி இப்படி பேசியிருந்தால் சிறைக்குள்ளதான் இருந்திருக்கணும். நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் கள்ள மௌனம் வழக்கம் போல் காத்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் சில கேள்விகளை மோடியை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது. முதல் கேள்வி, 10 வருடமாக டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் பீகார் மாநிலத்தில் ஆட்சி நடக்குது. உங்களால் நீங்கள் செஞ்ச ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தை சுட்டி காட்டி ஓட்டு கேட்கறதுக்கு வக்கு இல்லை. நீங்கள் 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களிடையே கலவரத்தை தூண்டுவதற்கான பேச்சை பேசி அதிகாரத்திற்கு வர துடிக்கிறீர்களே, வெட்கமா இல்லையா? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, வட இந்திய மாநிலங்களில் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுடைய விவசாயத்தில் மிகப்பெரிய அளவிலான தில்லுமுல்லுகளை செய்து விவசாய ஆதாரத்தை அழித்து மக்களை ஊராக சுற்ற விட்டது மோடியும் ஆர்எஸ்எஸும். மறுக்க முடியுமா உங்களால்? அடுத்ததாக கூடுதலாக ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் எடுத்துப்போம். இப்போ தமிழ்நாட்டில் அதிகமான பீகார் மக்கள் எந்த தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? உங்களுக்கெல்லாம் தெரியும், டெக்ஸ்டைல்ஸ் இல்லையா, அந்த துறையில் தான் அதிகமான மக்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. இந்த டெக்ஸ்டைல்ஸ் தொழிலதிபர்கள் யார் அப்படின்னு பார்த்தா முழுக்க பாஜக ஆதரவாளர்கள், மோடி பக்தர்கள். வானதி ஸ்ரீனிவாசன்லாம் அவங்கள வச்சு தான் பொழப்பே நடத்திட்டு இருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி, ஒருவேளை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை விட்டு மற்றொரு மாநிலத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள்னு வைத்துக்கொள்வோம். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்றால் அவர்களின் மீது அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டம் இருக்கிறது. இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ட் 1979. இந்த சட்டம் மத்திய அரசு இயற்றி இருக்கிறது. இந்த சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட ஒரு தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு சிறு உதவியை மோடி இந்த 11 வருடங்களில் செய்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. சரி, இதற்கெல்லாம் மோடிக்கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் ஆர்எஸ்எஸ் காரங்கிட்டையும் பதில் இருக்காது அப்படிங்கிறது தெரியும். நான் நேரடியாக வேறு சில விஷயங்களை கேட்குறேன். அதாவது நீங்கள் ஒடிஷாவில் தேர்தல் நடக்கும்போது என்ன சொன்னீங்க? நீங்கள் தமிழர்கள் திருடர்கள் என்று சொன்னீர்கள். தமிழ்நாட்டு மக்களை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் திருடர்கள் என்று சொன்னீர்களா இல்லையா? இப்போ பீகாரில் தோத்துருவோங்கிற பயம் இல்லையா? தேஜஸ்வி யாதவனுடைய 32 பக்க தேர்தல் அறிக்கை வந்ததுக்கப்புறம் டெபாசிட் கிடைக்காது அப்படிங்கிறது தெரியும் பிஜேபிக்கு. அப்போ அங்கிருந்து ஊழையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். எப்படி? இதோ தமிழ்நாட்டு மக்கள் பீகார் மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களை ஒரு அடாவடிக்காரர்களாக சித்தரித்து கொண்டிருக்கிறீர்கள் மோடி. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் நீ வாக்கு கேட்பீங்க? இங்கே இருக்கிற நயினார் நாகேந்திரன்லேருந்து வானதி ஸ்ரீனிவாசன்லேருந்து எந்த முகத்தில் தமிழ்நாட்டு மக்களை பார்ப்பீங்க? இந்த அளவுக்கு தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டு தமிழ்நாட்டில் பாஜக எப்படி வாக்கு கேட்கும்? சரியா? சரி, இது நீங்கள் புதுசு இல்லை மோடி, நீங்கள் புதுசு இல்லை, நீங்கள் பண்ணுறது புதுசு இல்லை. நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன். 2023 அப்படின்னு நினைக்கிறேன், இதே பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர், அவனுடைய பேர் மனிஷ் காஷ்யப், இவன் இந்த மாதிரியான ஒரு செய்தியை போட்டான். அதாவது இங்கே இருக்கக்கூடிய பீகார் மக்கள் தமிழ்நாட்டு மக்களால் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு. அந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது. பிறகு அவன் கைது செய்யப்படுகிறான். கைது செய்யப்பட்டு அவன் தண்டிக்கப்படுகிறான். அவன் பாஜகவில் இணைந்தான். இதானே நடந்தது. தமிழ்நாடை பற்றி மோடிக்கு தெரியாது. தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் இடம். கொடுத்து தான் எங்களுக்கெல்லாம் பழக்கம். எங்களுக்கு வாழ வைத்துத்தான் பழக்கம். யாரையும் வஞ்சித்து பழக்கம் இல்லை. தமிழர்கள் அதை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். சரியா? அதை மோடி புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிறது நல்லது. எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. சில பீகாரிகளால் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. யாரெல்லாம் தெரியுமா? அது சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக போய் கொண்டு இருக்கிறது. ஒன்று எச் ராஜாங்கிற ஒரு பீகாரி, ஒரு பாண்டேங்கிற ஒரு பீகாரி இல்லையா? இந்த மாதிரி சில பீகாரிகள் இருக்கிறாங்க. இவங்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனைகள் தான். அது நம்ம மறுக்க முடியாது. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், 10 வருஷமாக டபுள் இன்ஜின் சர்க்கார் நடத்திட்டு இருக்கிறீங்க. நாங்கள் இன்னும் கொஞ்ச காலத்திலேயே 3வது இடத்திற்கு இந்தியாவை கொண்டு சேர்த்து விடுவோம் பொருளாதாரத்தில் அப்படின்லாம் சொல்கிறீங்க. போகிற இடம் பூரா வடை சுட்டுட்ருக்கிறீங்க. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க
பீகாரில் ஏன் வேலை வாய்ப்பின்மை இல்லை? ஏன் பீகார் மக்கள் மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக செல்கிறார்கள்? ஏன் பீகார் மக்கள் குஜராத்தில் அதிகமாக போய் வேலை செய்கிறாங்க? நான் ஒன்று மட்டும் கேட்குறேன் மோடிக்கிட்ட. இன்றைக்கு பீகாரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கக்கூடிய மாநிலம் இது தமிழ்நாடு. குஜராத்தில் எவ்வளவு? 60 ரூபா 70 ரூபா. ஆனால் பீகார் மக்களை கேட்டு பாருங்கள், தமிழ்நாட்டில் வேலை செய்தால் அவர்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்கிறது என்று. கேரளாவில் பாருங்கள், கேரளாவில் என்ன சம்பளம் கிடைக்கிறது. ஒரு ஹோட்டலில் நிற்கக்கூடிய, அது தமிழனோ பீகாரி எந்த மாநிலத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் 800 ரூபா. ஒரு கொத்தனார் வேலைக்கு ஒருத்தர் நிற்கிறாருன்னா 1000 ரூபாய். குஜராத்தில் என்ன நிலைமை? இதை மோடியால் பேச முடியுமா? அமித்ஷாவால் பேச முடியுமா? அப்போது பீகாரில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுடைய வேலை வாய்ப்பின்மைக்கு காரணமான பல்வேறு திட்டங்கள், அக்னிவீர் மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்து விவசாயங்களை அழித்து ஒட்டுமொத்தமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களை ஊராக சுற்ற வைத்துவிட்டு இன்றைக்கி சொல்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து பீகாரிகளை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றது. கேட்குறேன், இல்லைங்க, ஒரு உலகத்தில் இப்படி ஒரு நபர் இருக்க முடியுமாங்க? இவ்வளவு கேவலமாக அரசியல் செய்யக்கூடிய நபர் இருக்க முடியுமா? எவ்வளவு கேடுகட்ட அரசியலை செய்கிறாங்க. தோத்துருவேன்னு தெரியுது இல்லையா? தோத்துருன்னு மானமாக அந்த தோல்வி வாங்கிட்டு போக வேண்டியதானே. அந்த நேரத்தில் போய் இந்த மாதிரி ஒரே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே இந்தியர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கிடையே இனத்தினுடைய பெயரை சொல்லி மதத்தினுடைய பெயரை சொல்லி அரசியல் செய்யக்கூடிய இந்த 100 வருட பழக்கத்தை இனியாவது விட்டு தொலைக்கக்கூடாதா மோடி? கேடுகட்ட அரசியல் இல்லையா? மக்கள் வெறுக்க துவங்கி இருக்கிறார்கள். பாருங்கள், உங்களுடைய ஒரு வீடியோ 1 லட்சம் பேர் கூட, 140 கோடி இந்திய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 1 லட்சம் பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறான். அந்த அளவிற்கு மிக மோசமான அரசியல்வாதியாக நீங்களும் உங்களுடைய கட்சியும் மாறிவிட்டது இந்திய மக்கள் மத்தியில். அப்போ கடைசியாக ஏதாவது பண்ணலாமா? இதோ ஒருத்தர் போய் சீதாவுக்கு கோயில் கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பீகார் மக்கள் எல்லாம் பயந்து போயிருப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் எந்த கோயில் இடிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. எந்த கோயிலை இடித்து எந்த கோயிலை கட்டப் போகிறார்கள். ஏன்னா பதட்டமாகவே இருக்கும். கலவரம் தான் உங்களுடைய திட்டமே, கலவரங்களை உருவாக்குவது, சமூகத்தில் அமைதியின்மையை நிலைநாட்டுவது இல்லையா? இதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்வது, அதிகாரத்தில் வருவது. இதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பித்தலாட்டங்கள் எல்லாம் ஒருபோதும் இனிமேல் எடுபடப் போகாது. பீகார் தேர்தல் முடிவுகள் பீகார் மக்களால் உறக்க சொல்லப்படும். மோடியும் RSSம் இந்தியாவிற்கு ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறத அவர்களே எழுதப் போகிறார்கள். இதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.